அவ்வளோதான், இந்த எஸ் பேண்டுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லாவே வந்து இந்த எஸ் பேண்ட் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மார்க் எதுவும் பண்ணாமலே இந்த குதிரையோட இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர் வந்து இந்த இந்த நூலுக்கு பக்கத்தில் போகிற மாதிரி நீங்கள் வந்து அசியூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அதிலே வச்சு நீங்கள் இப்படி மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் இந்த டிசி மார்க் போட்டு ஒரு 10 டைமோ 5 டைம் நீங்கள் அடித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா பீக் அடிச்சுட்டு இந்த குதிரையோட கார்னர்லேயே இந்த த்ரெட்டு வந்து இப்படியே வரணும், இப்படியே கொண்டு வரணும். நீங்கள் அப்படி வந்து நான் இப்போ தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சு நான் அர்த்தம். நீங்கள் இந்த மார்க்கில் வந்து பண்ணி எப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஃபினிஷ் ஆகிடுதோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் இதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்டை வந்து தள்ளாமல் கரெக்டாக அந்த பாயிண்டில் தான் அது வரணும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த அளவுக்குலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த எஸ் பக்கத்துலேயே வந்து இடம் வந்து ஒரே மாதிரி இப்படி கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா சூப்பராக ப்ராக்டிஸ் ஆகிடும். இது வந்து ஒரே டைமில் நீங்கள் டிசி மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வராதுங்க பிகினராக இருந்தீங்கன்னா. ஏன்னா நான் கற்றுக்கும் போது கூட அப்படி தான், எல்லாருக்குமே அப்படி தான். உடனே நம்மளுக்கு இதெல்லாம் வராதுன்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 5 டைமாக இருந்தாலும் சரி, 2 டைம்ஸாக இருந்தாலும் 10 டைம்ஸாக இருந்தாலும் நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா அது வந்து நான் ஒரு 4-5 டைம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான், அதில் டவுட்டே கிடையாது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளைவை நான் உங்களுக்கு தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.